கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் பெருமுலை கிராமத்தில் எழுந்தருளிய முத்தையசாமியின் திருக்கோயில் திருத்தலம் அமைந்திருப்பதை கண்டு மகிழுங்கள். 19ஆம் நூற்றாண்டு அல்லது 19ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே இக்கோயிலானது உருவானதாக வரலாற்றுச் சுவடுகள் தெரிவிக்கின்றது. பெருமுலை மக்களின் குல தெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் விளங்கி வரும் இந்த முத்தையசாமி உண்மையிலேயே சக்தி மிகுந்தவர் என்பதை நாம் அறியவே செய்யலாம். பல்வேறு ஊர்களில் இருந்து வரும் பக்தர்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் பக்தர்கள் ஒவ்வொரு வருடமும் இக்கோயிலில் நடக்கும் விசேஷங்களுக்கு தவறாமல் கலந்து கொள்கின்றனர். நாமும் திட்டக்குடியைச் சேர்ந்தவர் என்பதால் நம் சிறு வயது முதலே இக்கோயிலுக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம். சிறு வயதில் பார்க்கும் பொழுது முத்தையாவை பார்த்து பயந்த சுவாபங்கள் நிறையவே உண்டு. ஆனால் இன்று கம்பீரமாக காட்சி தரும் முத்தையா மிகுந்த பக்திமயமாய் தெரிவதை உணரவே செய்கின்றோம். முத்தைய சுவாமியும் பச்சையம்மன் சுவாமியும் பக்தர்களுக்கு தரிசனம் தருவது மட்டுமல்லாமல் பக்தர்களின் வேண்டுதல்களை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி அவர்களின் வாழ்க்கையில் மிக வித்தியாசமான மாற்றங்களை உண்டு செய்து அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷங்களையும் மிகுந்த நிம்மதியையும் ஏற்படுத்தி தருகிறார் என்பதில் எந்த ஐயமும் வேண்டாம். திட்டக்குடி நகரம் மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் உள்ள கோயில்களில் இக்கோயிலும் மிகவும் பெரிய கோயில்களாக காட்சி தருவதை நீங்கள் காண நேரிடலாம். இந்த சக்தி மிகுந்த கோயிலுக்குத்தான் கடலூர் மாவட்டத்தின் வீட்டு வசதித்துறை மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சரான மதிப்பிற்குரிய அண்ணன் ராஜ்குமார் அவர்கள் வருகை தந்தார். அன்னார் அவர்களின் முன்னிலையில் கும்பாபிஷேகம் ஆரவாரமாக கொண்டாடப்பட்டது. இந்த கோயிலில் முத்தையா மற்றும் பச்சையம்மன் மட்டுமல்லாமல் பல சுவாமிகள் காட்சி தருவதை நீங்கள் இந்த வீடியோவில் காணலாம். ஒவ்வொரு பக்தர்களும் ஆங்காங்கே குடும்பத்துடன் வந்து கொண்டிருப்பதையும் நீங்கள் காண நேரிடலாம். அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் தொடர்ந்து 3 வேளையும் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இந்த கோயிலின் தலைவர்களாகட்டும் அல்லது கோயில் நிர்வாகிகளாகட்டும் அத்தனை பேரும் மிகச் சிறப்பாக இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை ஆரவாரமாக ஒன்று கூடி பொதுமக்கள் முன்னிலையில் நடத்தி காட்டினர். அமைச்சர் அவர்களின் வருகை யாருக்கும் எந்தவித கஷ்டத்தையும் துன்புறுத்தலையும் ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் அக்கட்சியின் தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் மதிப்பிற்குரிய ராஜசேகர் அவர்களின் முன்னிலையில் தொண்டர்கள் படை அமைக்கப்பட்டு கூட்ட நெரிசலை சமாளிப்பதற்கும் ஆங்காங்கே சில வழிமுறைகளை அழகாக ஏற்படுத்தி தந்திருந்தனர். முன்னாள் திமுகவின் அமைச்சர் இந்நாள் எம்எல்ஏவுமான மதிப்பிற்குரிய கணேசன் அவர்கள் இத்திருத்தலத்திற்கு வருகை தந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே ஓர் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தந்தார். எங்கும் சிவன் எதிலும் சிவன் என்பது போல் திரும்பும் பக்கமெல்லாம் முத்தையாவின் உருவம் ஆங்காங்கே ஜொலிப்பதை நாம் காணவே செய்தோம். கோயில் முன் கூடி நின்ற பொதுமக்களின் பக்திமயமும் கோயில் உள்ளே இருந்த முத்தையா பச்சையம்மனின் சக்திமயமும் பெருமுலை கிராமம் இனி வரும் காலங்களில் காணவே செய்தது. முத்தையா சுவாமி கோயிலில் நடக்கும் விசேஷங்கள் ஒவ்வொன்றையும் நமது ஜிமிக்கி ஸ்டுடியோ யூடியூப் சேனல் படம் பிடித்து காட்டும் என்பதையும் இங்கு தெரியப்படுத்துகின்றோம். முத்தையா சுவாமி கோயிலின் கும்பாபிஷேகத்திற்கென்று தனித்துவமாக மக்களுக்கென அன்னதான கூடம் ஒன்றை மிகப்பெரிய அளவில் நிறுவினார்கள். மக்கள் கூட்டம் அலைமோத அன்னதான திருவிழா போல் அங்கு காட்சியளித்தது அந்த இடம். 19ஆம் நூற்றாண்டிற்கு முன்பே தோன்றிய முத்தையாவின் திருத்தலமானது பல 100 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கம்பீரமாய் காட்சி தருகின்றது.
ஒவ்வொரு வருடமும் கோயிலின் நிலை உயர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் மக்களின் வருகை அதிகரித்து கொண்டேதான் இருக்கின்றது. கம்பீரமாக காட்சி தரும் பச்சையம்மன் முத்தையாவை நாமும் வணங்கி அவர்களின் அருளை பெறுவோம், ஆசியை பெறுவோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம்.
அருள்மிகு முத்தையா பச்சையம்மனின் அருளை பெற, தரிசனத்தை பெற லட்ச மக்கள் ஒன்று கூடி காத்திருந்ததையும், அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை ஆரவாரமாக கொண்டாடியதையும் நாம் நேரில் கண்டு மகிழவே செய்தோம். மனதிற்கு நிம்மதி வேண்டுமென்றால், நமது எண்ணங்கள் ஈடேற வேண்டுமென்றால், நாம் தெய்வங்களை மிக மிக கெட்டியாக பிடித்து கொள்வது அவசியம் என்பார்கள். அதுபோலவே முத்தையா பச்சையம்மனின் அருளை பெறவும், தரிசனத்தை பெறவும், நமது வேண்டுதல்களை நிறைவேற்றி கொள்ளவும் பக்திமயமான இந்த அருள்மிகு முத்தையா பச்சையம்மனின் காலடியில் சரணடைந்து நமது வேண்டுதலை நிறைவேற்றி கொள்வோம். ஒவ்வொரு மக்களுக்கும் அவரது வேண்டுதல்களை நிறைவேற்றி அவர்களுக்கு ஓர் மாற்றத்தை உண்டு பண்ணி, அவர்களது வாழ்வில் மிக முக்கியமான விஷயங்களை நிகழ்த்தி அவர்களது வாழ்க்கையில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவார் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை எனலாம். அப்பனே முத்தையா, தாயே பச்சையம்மா, எங்களுக்கும் உங்கள் அருள் கிட்டட்டும். இங்கு கூடி நின்ற, இது கூடாமல் நின்று வேடிக்கை வெளியில் இருந்து பார்க்கும் அத்தனை பக்தர்களுக்கும் உங்களது அருள் கிட்டட்டும் என்று கூறி மகிழ்வுடன் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.